13 யூனிட் 8 பேங்க் ரெகனைசைஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, வந்து என்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் த எபோ ஆக்டிவிட்டி இட்ஸ் கிளியர் தட் physical cash in hand can be checked easily with the cash column of cash book, but checking the accuracy of transaction in the bank column of the cash book cannot be done without bank statement passbook அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்க, மேற்கூறிய செயல்பாடுகள் வாயிலாக கையிருப்பு ரொக்கம் எவ்வளவு என்பதை ரொக்கப்பத்தினை சரிபார்த்தால் எளிதில் கண்டறிந்து விட முடியும். சரியா, என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் கேஷ் இன் ஹேண்ட் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத கேஷ் புக்கை வந்து பார்த்தா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அதேமாதிரி ஆனால் ரொக்கையீட்டின் வங்கி பத்தியினை வங்கி அறிக்கை அல்லது செல்லேடு இல்லாமல் சரிபார்க்க இயலாது. ஆனாக்கா என்ன வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ரொக்கையீட்டின் வங்கி பத்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு அதில் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட். சரியா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேஸு பேங்க் காலம் வந்து என்னது கேஷ் காலம். சரியா, அது வந்து நான் கேஷ் புக் வந்து செக் வந்து பண்ணணுன்னாக்கா அது வந்து நம்ம என்ன வந்து பண்ண தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாஸ்புக் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, செக் வந்து பண்ண வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேங்க் பாஸ்புக்கு இதில் வந்துட்டு வங்கி அறிக்கை அல்லது செல்லேடுங்கிறாங்க. இட்ஸ் வெரி காமன் இன் பிஸ்னஸ் திஸ் டேஸ் டு டெபாசிட் செக் ரிசீவ்ட் அண்ட் கேஸ் வித் த bank payment can also be made through bank because detail case through the bank is always safe. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, also it is legal necessary to operate the transaction through bank beyond a certain limit அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தற்போதைய வணிகத்தில் பெறப்பட்ட காசோலைகளை வங்கிகளில் வைப்பு செய்தலும் வங்கிகளில் ரொக்கம் செலுத்தும் பொதுவாக நடைபெறுகிறது. இப்போ இருக்க பிஸ்னஸில் செக்கை வந்து என்ன பண்ணாங்க, டெபாசிட் பண்ணுறதும் அதேமாதிரி அதை வந்து கேஷாக வந்து பே பண்ணுறது என்ன இருக்குது, இப்போ வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா இது நடந்துட்டு வந்து இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு வங்கிகள் வாயிலாகவும் பணம் செலுத்தலாம். பேங்க் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்து பே வந்து பண்ணலாம். சரி, ஏனென்றால் ரொக்கத்தை வங்கியின் மூலம் கையாள்வது பணம் பாதுகாப்பானது. அதேமாதிரி கேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எது மூலமாக கொடுக்குறாங்க, பேங்க் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்கிறாங்க. அது மட்டுமின்றி குறிப்பிட்ட வரம்பு கடந்த பண பரிமாற்றம் வங்கி வாயிலாக நடைபெற வேண்டும் என்று சட்டப்படி அவசியமாகிறது. சரியா, ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் மூலமாக தான் என்ன ஆகும் நடக்கணுங்கிறது என்ன ஆயிடுச்சு, சட்டப்படி அவசியம் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு when any bank transaction is undertaken, two records are kept of the transaction. One is kept by the business customer to the bank, which is the cash book. The other one is kept by the bank, which is bank record, bank statement. In other word it can be said that the cash, சரியா, cash book maintained by the business customer of a bank and the ledger account maintained by the bank record the same transaction. Bank statement or bank passbook is simply a copy of the customer account in the books of bank. A bank may send a statement at regular its customer's account and a particular date in recent times. The copy of the records can be obtained by the customer electronically, which is called e-statement அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, வங்கி வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ளும் போது இருவகையான ஏடுகள் பராமரிக்கப்படுகின்றன. சரி, வங்கி மூலமாக என்ன பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் வந்து எடுக்கும்போது அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2 புக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. சரியா, ஒன்று வணிகத்தால் வங்கியின் வாடிக்கையாளர் பராமரிக்கப்படும் ரொக்க ஏடு. சரியா, வங்கியின் வாடிக்கையாளரால் பராமரிக்கப்படும், சரியா, வணிகத்தால் பராமரிக்கப்படும் ரொக்க ஏடு. சரியா, என்ன பண்ணிக்கிறாங்க, பிஸ்னஸ் கன்சல்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டு என்னது பேங்க். சரி, அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, பராமரிக்கப்படும் ரொக்க ஏடு. மற்றொன்று வங்கியால் பராமரிக்கப்படும் வங்கி ஏடு அல்லது வங்கி அறிக்கை. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, அது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு
வேறு விதமாக கூறினால் வணிக அமைப்பு வங்கியின் வாடிக்கையாளர் பராமரிக்கும் ரொக்க ஏட்டிலும் வங்கியின் பேரேட்டிலும் ஒரே நடவடிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் கேஸ் புக்லேயும் அதே மாதிரி பேங்க்கு பாஸ்புக்லேயும் என்ன பண்ணாங்க ட்ரான்சாக்ஷன் ஒரே மாதிரியே என்ன பண்ணுறாங்க அது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கி தனது வாடிக்கையாளருக்கு குறித்த கால இடைவெளியில் அறிக்கையை அனுப்பலாம். சரியா, ஒரு பேங்க் வந்து தன்னோட கஸ்டமருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பீரியடில் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வந்து அனுப்பலாம். அதில் அவர் மேற்கொண்ட வங்கி நடவடிக்கையான ரொக்க வைப்பு எடுப்பு மற்றும் அவருடைய கணக்கில் ஒரு குறிப்பிட்ட நாள் ரொக்க இருப்பு ஆகிய குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னாக்கா கேஷ் டெபாசிட் பண்ணது வித்ட்ரா பண்ணது அந்த குறிப்பிட்ட நாளில் அவரோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குங்க டீட்டெயில் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் வந்து கொடுத்துருப்பாங்கங்கிறாங்க. தற்காலத்தில் வாடிக்கையாளர் தன்னுடைய வங்கி அறிக்கையை மின் அறிக்கை எல்லாம் பெற முடியும். ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு various the account such as saving account சரியா saving account fixed deposit current account etc. அதே மாதிரி can be opened with the bank by different types of customers but current account is the most suitable for business concern. The facility of the bank overdraft is not available to any account other than current accountங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் சேமிப்பு கணக்கு நிலை வைப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்கு போன்ற பல்வேறு கணக்குகளை பல்வேறு விதமான வாடிக்கையாளர்கள் வங்கியில் தொடங்க முடியும். சரி, அதேமாதிரி சேவிங் அக்கௌண்ட்டு அதேமாதிரி ஃபிக்ஸடு அக்கௌண்ட்டு அதேமாதிரி என்னது கரண்ட் அக்கௌண்ட்டு மூணு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கஸ்டமர் என்ன பண்ணிக்கலாம் பேங்க்கில் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நடப்பு கணக்கு என்பது வணிக நிதி மிகவும் பொருத்தமானது. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னது பிஸ்னஸ் கன்சர்னுக்கு ரொம்ப வந்து என்னது சூட்டபிள் அப்படிங்கிறாங்க. வங்கி மேல்வரி பற்றி என்ற வசதி நடப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கு மட்டுமே கிடைக்கும். சரியா, அதேமாதிரி பேங்க் ஓவர்டிராஃப்ட்டுங்கிறது யாருக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பிற கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வசதி இல்லை, மற்றவங்களுக்கு இது வந்து கிடையாதுங்கிறாங்க. அதேமாதிரி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட என்னது இது வந்து கொடுத்துருக்காங்க இன்சைட் த பாஸ்புக்கோட இன்சைட் வந்து வங்கியின் அறிக்கையின் உட்பகுதி டேட்டு பர்டிகுலர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கிரெடிட்டு அதேமாதிரி டெபிட்டு அதேமாதிரி என்ன பேலன்ஸு ஸ்டாம்ப் சைன். சரி, அது வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதான் வந்து அதோட ஸ்பெசிமென் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிமென் ஆஃப் என்னது ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு when the entries in the bank statement are compared with the case book, it will be found that the accounting treatment is referred in the case book. This is because the case book is prepared from the point of view of business, whereas the bank statement is prepared from banks. சரியா, banks point of view வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு வங்கி அறிக்கையில் உள்ள பதிவுகளை ரொக்க ஏட்டில் பதிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொக்க ஏட்டில் கணக்கீட்டு முறை நேர்மறையாக இருப்பதை காணலாம். சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட என்ன பண்ணுறோன்னு கேஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணி வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறோம் அதில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது வந்து ஆப்போசிட்டாக இருக்குங்கிறத என்ன பண்ணிக்க முடியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏனென்றால் ரொக்க ஏட்டினை வணிகத்தின் நோக்கில் பதிவு செய்வதாலும் வங்கி அறிக்கையினை வங்கியின் நோக்கில் பதிவு செய்வதாலும் இவ்விரு ஏடுகளை ஒப்பிடும்போது நேர்மறையாக இருக்கும். சரி, அப்போ வந்து கேஸ் புக்கையும் அதேமாதிரி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது ரெண்டுலேயும் வந்து வேறு மாதிரி இருக்கும், ரெக்கார்ட் பண்ணது வேறு மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் நேர்மாறாக தான் வந்து இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் த கிரெடிட் பேலன்ஸ் இன் த bank passbook represent the
debit balance as per the cash book and vice versa. This is because bank is a debtors for the business and business unit. Customer to the bank is a creditor for the bank when there is a favorable balance in the bank, when money is deposited by the business into bank customer account is credited in the bank book as this is the amount owned by the bank to its customer. Similarly, when the money is withdrawn or taken out of the bank by the business அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டு கஸ்டமர் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் அது டிக்ரீஸ் த அமௌண்ட் ஓன்டு பை த பேங்க் டு த கஸ்டமர் அப்படிங்கிறாங்க, டு த கஸ்டமர். அதே மாதிரி ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் பாஸ்புக் அதே மாதிரி வில் appear as a credit balance and overdraft balance as a debit balanceங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரட்டை பதிமுறை பின்பற்றப்படுவதால் வங்கி அறிக்கையின் வரவு இருப்பு என்பது ரொக்கேட்டின் பட்டிருப்பை குறிக்கும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. சரி, அப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த பேலன்ஸை காட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவிருப்பு என்பது ரொக்கேட்டின் பட்டிருப்பை காட்டும். கிரெடிட் பேலன்ஸுங்கிறது எதை வந்து காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கோட என்னது ரெப்ரசன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் பேலன்ஸ் வந்து அது வந்து காட்டும் அப்படிங்கிறாங்க. சரியா, அதே போல் வங்கி அறிக்கை பற்று இருப்பு என்பது ரொக்கேட்டின் வரவிருப்பை குறிக்கும். அதேமாரி ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னது, அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து காட்டும். ஏனென்றால் வங்கி இருப்பு சாதகமாக இருக்கும்பொழுது வங்கியானது வணிகத்திற்கு கடனாளர் மற்றும் வங்கியின் வாடிக்கையாளர் வங்கியின் கடனீந்தர் ஆவார். சரியா, வங்கியானது வணிகத்தின் கடனாளர். சரியா, வங்கி வந்து என்னது இந்த பிஸ்னஸோட டெப்டார்ஸ். சரியா, மற்றும் வாடிக்கையாளர் வங்கியின் வாடிக்கையாளர் வங்கியின் கடனீந்தர் ஆவார். இந்த பேங்கரோட கிரெடிட்டாருங்கிறாங்க. வணிகம் வங்கியில் செலுத்தும் போது வங்கியின் இடையே வாடிக்கையாளர் கணக்கு வரவு செய்யப்படுகிறது. வங்கியில் வந்து பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணாங்க, பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து பேங்க்கில் வந்து பே பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணிக்குவாங்கனாக்கா கஸ்டமர் அக்கௌண்ட்டில் என்ன கிரெடிட் வந்து பண்ணிக்குவாங்க. ஏனென்றால் இத்தொகை வங்கி வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டியது. இப்போ பேங்க் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து கொடுக்கணும். அது போன்று வங்கியிலேருந்து வணிகம் பணம் எடுக்கும்போது வங்கி வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை குறைவதால் வாடிக்கையாளர் கணக்கு பற்று வைக்கப்படுகிறது. இப்போ பேங்க்கு வந்து பேங்க்லேருந்து என்ன பண்ணாங்க, அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து பணத்தை வந்து எடுக்கும்போது கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அது டெபிட் வந்து பண்ணிக்கிறாங்க. இதன் விளைவாக வங்கி அறிக்கையில் செல்லேடு சாதகமாக இருப்பு வரவு இருப்பாகவும் பாதக இருப்பு பற்று இருப்பாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நடத்தின வரைக்கும் பாருங்கள், படித்து வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஏதோ டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா. ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.